உங்களுக்கு தெரியுமா எல்லா டயர்களையும் கருப்பு நிறத்தில் இருக்குன்னு? வாகனத்தோட முக்கியமான பாகங்கள் டயர்களும் ஒன்று. உங்கள் வாகனத்துக்கும் சாலைகளுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரே பாகம் டயர்கள் தான். அந்த டயர்களில் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? எல்லா வாகனத்தோட டயர்களும் கருப்பு நிறத்தில் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா 1850 டயர்கள் முதல்ல உருவாக்கும் போது வெள்ளை நிறத்தில் தான் உருவாக்குனாங்க. அப்போது டயர் ரப்பரால் உருவாக்குனாங்க. ரப்பர் பால் மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஆனால் வெள்ளை நிற டயர்கள் ரொம்ப நாட்களுக்கு நீடித்து உழைக்கல, திடமாகவும் இல்லை, வெப்பத்தை இருக்க திறன் இதுக்கு ரொம்பவே குறைவாக இருந்திருக்கு. கிரிப்பிங் திறன் இல்லை. இது மாதிரி பல்வேறு காரணங்களால் வெள்ளை நிற டயர் வாழ்நாள் ரொம்பவே குறைவாக இருந்தது. அதாவது 100 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரை மட்டுமே அதோட வாய்க்காலாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீன கால கருப்பு டயர்கள் எல்லாமே உறுதியாக இருக்கும், நீண்ட நாட்களுக்கு நீடித்து உழைக்கும், மிகவும் திடமாக இருக்கும், வெப்பத்தை நல்லா தாங்கும், சாலைகளில் நமக்கு நல்ல கிரிப்பிங் கிடைக்கும். டயரோட முக்கிய மூலக்கூறு ரப்பர் வெள்ளை நிறத்தில் இருக்கும்போது கருப்பு நிறத்தில் டயர் எப்படி உருவாக்குறாங்கிற கேள்வி நமக்கு வேணும். டயர் தயாரிக்கும் போது கார்பன் பிளாக்ங்கிற வேதிப்பொருளை ரப்பரை வேல்கனைசேஷன் செய்யும்போது கலக்குறாங்க. இது மூலமாக நமக்கு இந்த மாதிரி அருமையான கருப்பு நிறத்தில் டயர் கிடைக்குது. கார்பன் பிளாக் கலக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வேறு எந்த மெட்டீரியலை காட்டிலும் கார்பன் பிளாக் விலை மலிவானது. இன்னொன்று, வேறு நிறத்தை காட்டிலும் கருப்பு நிறத்துக்கு வெப்பத்தை தாங்க சக்தி ரொம்ப அதிகம். இதனால